வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ். நேர்களே, ஒரு லக்கணத்துக்கு எனி லக்கணம், இப்பொழுது மகர லக்கணம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மகர லக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதி யார் அப்படின்னா, மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தனபாவம். அந்த தனாதிபதி அந்த லக்னாதிபதியாகவே அந்த சனி பகவான். இப்போ ஏற்பட்ட அந்த சனி பகவான் யாரோட கூடும் பொழுது பொருளாதார உயர்வை தருவார். அப்போ மகரத்துக்கு 2ஆம் இடம் தனம், அந்த தனாதிபதி அந்த சனி, அந்த தனஸ்தானத்துக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு பார்த்தா புதனா வருவார். லக்னத்துக்கு 6 குடையவனா வருவார். தனஸ்தானத்துக்கு பஞ்சமாதிபதி. தனஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதியாக யார் வருவார்? சுக பாக்கியாதிபதியாக சுக்கிரன். லக்னத்துக்கு பஞ்சமகர்மாதிபதி. 2ஆம் இடம் தனபாவத்துக்கு சுக பாக்கியாதிபதி. இந்த சனி சுக்கிரன் புதன் இந்த மிங்கிள் எந்த இடத்துல அமரப்பட்டிருந்தாலும் அது ஒரு அந்த ஸ்தானத்துக்கு தன் வீட்டுக்கு கெடாமல் சனி சுக்கிரன் புதன் இந்த 3 கிரகங்களும் எந்த ரூபத்திலையும் பின்னப்பட்டோ அல்லது நேரடி பார்வையில் சம்பந்தப்பட்டோ அமரப்பட்டிருந்து அந்த ராசியும் போய் ஒரு ரிஷப ராசியோ அல்லது துலா ராசியோ அல்லது மகர லக்கணம் மகர ராசி இந்த மாதிரி ராசிக்கும் அந்த சனி சுக்கிரன் புதன் நல்லோனா வருவார்கள் அல்லவா? இந்த கேட்டகரியில் அமரப்பெற்று அந்த சனி சுக்கிரன் புதன் இந்த சேர்க்கை உள்ள அந்த கிரகத்தை அந்த டீமுக்கு ஆப்போசிட் பாவின்னு சொல்லக்கூடிய அந்த சனி சுக்கிரன் புதன் அதனோட சந்திரன் பீடிக்காமல், அதே போல அந்த குருவோட பார்வையும் அந்த செவ்வாயோட பார்வையும் இந்த 3 கிரகத்துக்கு விழாமல் வெட்ட வெளிச்சமாக அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் மிகப்பெரிய ஐஸ்வர்யமான ஜாதகம். குப்பையில் கிடக்கதான் மாணிக்கங்கிற மாதிரி அதனுடைய அடித்தட்டு வளர 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 அதனுடைய தராதரம் பொருளாதார உயர்வு பன்மடங்கு சிறகடித்து பறப்பார்கள். அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு யோகாதிபதி, தனபாவத்துக்கு யோகாதிபதி எவ்வளோ அழகாக சிறப்பாக வீற்றிருக்கிறது. மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை கை வச்சிங்கன்னா சுக்கிரன். அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் சனி புதன் யோகாதிபதி. தனபாவத்துக்கும் அந்த சனி சுக்கிரன் புதன் யோகாதிபதி. ராசி எங்கே கொண்டு போய் போடுதோம்? ரிஷப ராசி, மிதுன ராசி அல்லது துலா ராசி இந்த மாதிரி கோணத்தில், அல்லது மகர லக்கணம் மகர ராசி இப்படியெல்லாம் வீற்றிருக்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு லக்கணத்துக்கு நல்லோர்கள், ராசிக்கு நல்லோர்கள் வெட்ட வெளிச்சமாக அமரப்பெற்று மைனஸான அந்த கிரக சேர்க்கை அமரப்பெறாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு உயர்வான லக்ஸரியான பொருளாதாரத்தில் பன்மடங்கு டாப்பராக வந்துடுவாங்க. அது கல்வி பிரயாணம் மிதமாக படித்தாலும் சரி, இல்லை நல்ல கல்வி பிரயாணம் அமர்ந்தாலும் சரி, அமரவில்லை என்றாலும் சரி, படிப்பு அறிவு ஆற்றலும் என்பது ஒரு புறம். ஆனால் தனபாவம் யார் வாங்கிட்டு வராங்களோ அவர்கள் படிப்பறிவு இல்லைன்னா கூட ஏகப்பட்ட பேர்த்துக்கு படித்த ஏகப்பட்ட பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இருக்கலாம் ஓனர் ஆகக்கூடிய ஜாதகத்தில் இந்த மாதிரியெல்லாம் ரூல் எழுதப்பட்டிருக்கு. இதே இந்த மகர லக்கணக்காரர்களுக்கு தனாதிபதி அந்த சனியோட செவ்வாயும் புதனும் பின்னப்பட்டு அமரப்பட்டிருந்தால் இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இடர்பாடுகள் அவ்வப்பொழுது பந்தம் மன்னமாகவே இருக்கும். தொழில் ரீதியாகவும் முதல் போட்டு பண்ணுற பிஸ்னஸில் அவர்கள் மிகப்பெரிய லாஸ் கவரப்படாகும். இந்த மாதிரி லக்கணம் ராசி விதி மதி கதி ப்ளஸ் பாவ டு பாவா ப்ளஸ் நவாம்சம் இந்த கிரக சேர்க்கை அந்த சனி சுக்கிரன் புதன் அமரப்பட்டு அந்த நடைமுறை தசை நடக்கும் பொழுது இந்த சேர்க்கையும் பார்க்கணும். அது நவாம்ச கட்டத்தில் என்ன நிலை மேம்பாட்டில் இருக்குன்னு பார்க்கணும். இது 100க்கு 100 ஒர்க் பண்ணுமா பண்ணாதா இங்கே எழுதப்பட்ட விதி. அப்போ பொதுவாக மகர லக்கணத்துக்கு சுக்கிரன் பஞ்சம கர்மாதிபதி, ராஜயோகத்தை தித்திக்கக்கூடிய ஸ்தானாதிபதினு அறவேக்கடா தெரிஞ்சவங்களுக்கு அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் பணத்தை பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரா கெடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரான்னு சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ அந்த சுக்கிரன் செவ்வாய் குரு கூடி தசை நடந்துச்சுன்னா மகர லக்கணத்துக்கு என்ன ஆகும்? பட்ட நாமமாகும். பூர்வீக சொத்தெல்லாம் இழந்து விரலுக்கு ஏற்ற வீக்குங்கிற மாதிரி அவருக்கு என்ன ஃப்ளோ இருக்கோ அதை அப்படி காலி பண்ணி சுக்கிர தசை வருது அப்படி வருது இப்படி வருதுன்னு அரைகுறையாக தெரிஞ்சவர்கள் சொல்லலாம். அடித்தட்ட சீர்தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் பலாபலனை வெட்ட வெளிச்சமாக தெரிந்து கொள்ள திருமண பந்தத்தில் இந்த பேட்டர்ன், அப்போ அது கிரக பொருத்தம், அப்போ பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி அமரப்பட்டிருக்கு, முதல் தரம் சுபிக்குமா இளைய தரம் சுபிக்குமா, அங்கேயே பிறக்க போது ஜனன ஜாதகத்தில் அடைவேளை எழுதப்பட்டது தான். ஒரு 24 வயசில் ஒன்றும் கிரகங்கள் மாறப்போகிறதில்லை. அன்றைக்கே முடிவு பண்ணிட்டான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடைமுறை, இப்படி தான் பொருளாதாரம், இந்த நேரத்தில் இழக்கணும், இந்த நேரத்தில் பொருளாதாரம் சேரணும், வாழ்க்கை பிரயாணம் இப்படித்தான் இருக்குங்கிறது
அப்போ மனித வாழ்க்கை என்பது எழுதப்பட்ட புத்தகம். அப்போ எல்லாம் எழுதி வச்சிருக்கு, மேலோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு அது தெரியல. ஜோதிடம் என்பது 100க்கு 100 அல்ல, 100க்கு 1000% உண்மை. அப்போ அந்த ரூலை கரெக்டாக எடுத்து அந்த கேட்டகரி எப்படி அமரப்பட்டிருக்கு, அப்போ நம்ம அதை ஃபிங்கராக இது நடக்கும் தம்பி, இது இந்த பாதையில் போனீங்கன்னா மைனஸ் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக சொல்லலாம். இந்த மாதிரி ஜாதக பலனை நன்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஆன்லைன் புக்கிங் உண்டு, நேரடியாக வந்து பார்ப்பதற்கும் புக்கிங் உண்டு. புக் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.